முதல்வர் ஸ்டாலின் வந்து ரீல்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, மக்களை சந்திக்கிறதுல அப்படின்னு சொல்லி அண்ணாமலை குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இதை மக்கள் எப்படி பாக்குறாங்க? முதலமைச்சர் ஸ்டாலின் ரீல்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். அண்ணாமலை சொல்றாரா? அப்போ என்ன அர்த்தம்னா அவரு ரீல்ஸ் தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு, அரசியலை கவனிக்கல அப்படின்றது தான் அர்த்தம். சார் வந்து சிஎம் சார் வந்து எவ்வளோ நிகழ்ச்சி பண்றாரு, மேம்பாலங்கள் திறந்து வைக்கிறாரு, மற்ற நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு. நானே இந்த தொகுதி எழும்பூர் தொகுதி தான், நானே எத்தனை வாட்டி ஒரு 10 தடவை மேலே சிஎம் சாரை பார்த்துருக்கேன். எவ்வளோ நலத்திட்ட உதவிங்களாம் செஞ்சிருக்காரு மக்களுக்கு. அப்படின்னு இருக்கும்போது ரீல்ஸ் தான் பண்றாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போது அவருக்கு அதை பத்தி ஒரு புரிதல் இல்லைன்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ரீல்ஸ் தான் பண்ணுறாருன்னு கிடையாது. ஒரு ரீல்ஸ் எடுத்த பசங்களை வந்து ஒரு ஊக்குவிக்க தன்மையாக தான் அவர் பேசியிருக்காரே தவிர அது ரீல்ஸ் எடுத்து போடுற அளவுக்கு ஒரு அப்படியான தலைவர் அவர் கிடையாது. இப்போ சிஎம் சார் பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய வந்து யங்ஸ்டர்ஸை தான் வந்து ஊக்குவிக்கிறார். இப்போ துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் கூட இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா நிறைய வந்து விளையாட்டு திட்டங்கள்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. அப்புறம் நிறைய டூர்னமெண்ட்ஸ் நடத்தி வச்சார். இது மூலிமா நிறைய பேருக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் தான் கிரியேட் ஆகுது. இது சும்மா ரீல்ஸ் எடுத்து போடுறாருன்றது ஒரு திசை திருப்புற ஒரு விஷயம் தான். நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. இப்போ வந்து குற்றச்சாட்டு மட்டும்தான் இங்க வந்து இங்க ஸ்டாலினை பத்தி வைக்கிறாங்களே தவிர சார் இப்ப என்ன பண்ணிருக்காரு, சிஎம் சார் வந்து இந்த நல்ல திட்டம் பண்ணிருக்காரு, இது வரவேற்கத்தக்கதா இல்லையா, அதை பத்தி பேச மாட்டாங்களே தவிர ஒரு ரீல்ஸ் எடுத்து போடுறாரு. அப்ப நீங்க வந்து ரீல்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கீங்களான்ற ஒரு குற்றச்சாட்டு எல்லாருக்குமே இருக்குது. நான் நிறைய நியூஸ்லாம் பார்த்துருக்கேன். இப்போ வந்து சிஎம் சார் இது பண்ணுறாரு அது பண்ணுறாரு. நாங்கள் ஒரு யங்ஸ்டர்ஸாக நாங்களே அந்த நிறைய நியூஸ்லாம் பார்க்கும்போது இவர் ஒரு அரசியலில் இவ்வளோ ஒரு ஆளாக இருக்கிற போது இவர் பார்க்கலன்றது தான் வேடிக்கையாக இருக்குது. மக்களை ஏங்க சந்திக்கல? ஒரு வாட்டியும் குறைஞ்சபட்சம் அவர் தொகுதிக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா தொகுதிக்கும் போகிறாரு, சில நல்ல திட்ட உதவிகளை செய்கிறாரு. என்ன இன்னும் வந்து சில நல்ல திட்ட உதவிகளை செய்கிறாரு. ரெண்டாவது வந்து இந்த 1000 ரூபாய் மறுபடியும் எழுதி கொடுங்கன்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது சும்மா எப்படி இது பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க? சினிமா ஆக்டரா அவரு? சினிமா ஆக்டருங்க தான் அந்த வேலைலாம் பண்ணுவாங்க. விஜய் செய்ய சொல்லுவாப்பல அந்த மாதிரி. ஏன்னா மக்களை சந்திக்கிறதுக்கு தான் அவருக்கு மெயினான இது. மக்களையும் சந்திக்க மாட்டேங்கிறார், ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருன்றாரு அண்ணாமலை. அதாவது அண்ணாமலை வந்து இது வரைக்கும் மக்களை சந்திச்சுக்கிறாரா சொல்லுங்க பாப்போம். விவசாயியின் மகன் ஆடு மேய்க்கிறவனோட அதாவது விவசாயி மகன் ஆடு மேய்க்கிற மகன் தானே, தப்பு இல்லைல்ல. அது அவரே தான் சொல்லிக்கிறாரு, நம்ம சொல்லல. சிஎம் வந்து இந்த மாதிரி மக்களே சந்திக்கலன்ட்டு ஒரு தொகுதிக்கும் போயின்னு தான் இருக்காரு, போவாத கிடையாது. ஒரு நாள் அதாவது இந்த மாசத்துல மட்டும் 4 ட்ரிப்பு கொளத்தூர் பெரம்பூர் நடத்தாத நிகழ்ச்சியே கிடையாது. எல்லா நிகழ்ச்சியும் பண்ணின்னு தான் இருக்காரு. அதே மக்களை பார்க்காத இருப்பார் அவர். முதலமைச்சர் மக்களை சந்திக்கலையா? அண்ணாமலை தமிழ்நாட்டில் தானே இருக்கிறாரு, இல்லை சென்னையில் தானே இருக்கிறாரு, தமிழ்நாட்டில் தானே இருக்கிறாரு. தினைக்கும் முதலமைச்சர் வந்து அரசு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. நேரடியாக போய் முடிவுற்ற நலத்திட்டங்களை வந்து துவக்கி வைக்கிறாரு. லாங்கில் போக முடியாத சில இதெல்லாம் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங்கில் பண்ணுறாரு. அன்றாட தினைக்கும் தமிழ்நாட்டு பிரச்சனைகளில் என்னென்னலாம் அவருக்கு இது இருக்குதோ அதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. அது வந்து மக்களை சந்திக்கலன்னா அப்புறம் வேறு யாரை சந்திக்கிறாரு? அதுதான் சொல்கிறேன். இவர் தமிழ்நாட்டில் இருந்து இது பார்க்குறாரா பார்க்கலையா, மீடியாவை டிவி பார்க்குறாரா இல்லை மீடியாவை பற்றி தெரிஞ்சுக்கிறாரா என்னன்னு தெரியல. இவரை தான் பார்க்க முடியல, எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலையை பார்க்க முடியல. தமிழ்நாட்டில் சிஎம்ஐ வந்து ஒரு நாளைக்கெல்லாம் டிவியை திறந்தா சிஎம்முடைய ப்ரோக்ராம் தான் இருக்கும். ஃபுல்லாக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் சிஎம் ப்ரோக்ராம் இருந்துனே இருக்கும். அப்புறம் அவர் பார்க்க முடியலன்னா என்ன சொல்கிறது? மக்களை அவரை முதல்வர் ஆக்குறதே காரணம் என்ன தெரியுமா? தலைவரே கலைஞரே சொல்லியிருக்காரு, உழைப்பு உழைப்பு உழைப்பு. அந்த விடாமுயற்சி உழைப்பு தான் அவரை அந்த இடத்துல வந்து உட்கார வச்சுது. அந்த இன்னைக்கும் உழைச்சின்னு இருக்காரு. எல்லாம் ஒரு நேரம் சென்னையில் இருக்காரு, ஒரு நேரம் திருச்சியில் இருக்காரு, ஒரு நேரம் மதுரையில் இருக்காரு, ஒரு நேரம் நாகர்கோவிலில் இருக்காரு, ஒரு நேரம் கன்னியாகுமரியில் இருக்காரு. ஒரே நாளில் பல இடத்துல இருக்கார் அவர். அந்த மாதிரி அதே மாதிரி சென்னைக்கு வந்தால் அவர் தொகுதிக்கு போகாமல் இருக்க மாட்டார், அந்த மக்களை சந்திக்காமல் இருக்க மாட்டார். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு முறை அண்ணாமலையே பாராட்டியிருக்காரு, முதல்வர் நல்லா பணியாற்றுறாருன்னு. ஆனால் இன்னைக்கு அவர் சூழ்நிலை இருக்கிற சூழ்நிலை காரணம் அவர் ஃபாரின் போயிடுறாரு அடிக்கடி. ஏன்னா அவர் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் அங்கே சேர்த்து வைக்கணும்ல, அது பதுக்கிறதுக்காக அவர் ஃபாரின் போயிடுறாரு அடிக்கடி. இங்கே இருக்கிற நிலைகள் அவர் தெரிய மாட்டேங்குது, அதுதான் காரணம். அது மட்டும் இல்லை, இந்த மக்கள் அவருக்கு ஆதரவு தொட்டு வருகாலத்திலும் அவரை மக்களை சந்திக்கிறாரா இல்லையான்றது சாட்சி ஒன்று தெரிஞ்சிடும் உங்களுக்கு. வருங்காலம் திரும்பியும் இந்த வருஷம் தேர்தலில்
முழுக்க முழுக்க திமுக தான் ஆட்சி அமைக்கும்ன்றது உறுதியாக சொல்லலாம். காரணம் அவர் உழைப்பை நம்பி சொல்லலாம். அண்ணாமலை குற்றச்சாட்டு நாங்கள் எடுத்துக்கவே மாட்டோம். ஏன்னா ஓப்பனாக சொல்கிறேன். எதுக்காக சொல்கிறேன்னா பிஜேபியோட இருந்து பினாமி அவர் வந்து உண்மையிலே மக்கள் அவர் சந்திக்கிற மாதிரி இருந்தால் தலைவரை பற்றி சொல்ல மாட்டார். தலைவர் எந்த விதத்துலையும் கரெக்டாக செஞ்சிட்ருக்காரு. ஒரு விஷயத்துலையும் 5000 ரூபா கொடுத்து கூட மறுபடியும் வராதவங்களுக்கு 5000 ரூபா இப்போ வந்திருக்கு. அது கொடுத்து போக மீறி அடுத்தது 5000 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு ஜனங்களுக்கு கொடுத்துருக்காரு. இவ்வளவும் பணி நடந்துன்னு தான் இருக்குது, நடக்காமல் இல்லை. பிஜேபி தமிழ்நாட்டில் காலை ஊனம் பார்க்குது. தலைகீழ் நின்னாலும் ஊன முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே திமுகவில் இருக்கிறவங்க எல்லாமே ஒட்டுமொத்தமே இப்போ அநியாயமாக விஜய் வந்து அந்த பக்கம் போய் சேர்ந்தாருன்னா வாங்குற ஓட்டு கூட 5% ஓட்டு கூட அது கூட வாங்க மாட்டார். நிச்சயமாக அது வாங்க மாட்டார். ஏன்னா தெரியும் 70 சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி உன்னை சிஎம் ஆக்குறேன்னு சொல்லிட்டு எடப்பாடி தூக்கி நான் உனக்கு கவர்னர் போஸ்ட் கொடுக்குறேன், உனக்கு நீ உட்காரா போயிட்டு கட்சி ஒழிச்சிட்டு போயிட்டேன்ட்டார். அவருடைய சுயநலத்துக்காக அவர் என்ன செஞ்சிட்டாரு எடப்பாடி, நம்ம வந்து பதவி தான் நமக்கு வேண்டும், ஆனால் உண்மையான கட்சி அதிமுக வளரணும்னு என்ன வந்ததுன்னா அதை விட்டு கொடுத்துருக்க மாட்டார். அதிமுக நிச்சயமாக எடப்பாடி ஸ்ட்ராங்காக நான் ஜெயிலுக்கு கூட போகிறேன்னு சொல்லி நின்றுந்தாருன்னா அந்த கட்சி நல்லா வளரும். எல்லா மாவட்ட செயலாளரும் கூட நிற்பாங்க. எல்லாருமே மாவட்ட செயலாளர் இதுக்காட்டியுமே நீ கட்சிக்கு ஆட்சிக்கு வராது முன்னாடி இப்பயே மாவட்ட செயலாளர் நிற்கிட்டேன். அநியாயமே வெங்கடேஷ் பாபு நிற்கிட்டேன். அருமையான பையன், நல்ல பையன், அருமையான பையன். என்னோட சின்னவர் தான், நான் மூத்தவர் தான். நான் ரொம்ப மரியாதை உள்ள பையன், கவுன்சிலர்லாம் இருக்கும்போது கூட. அப்படி ஒரு கட்சி நடத்தின்னு ரன்னிங் பண்ணால் இதே ஜெயலலிதா அம்மையார் இருந்தாருன்னா இந்த விஜய் இங்கே உள்ளே நுழைஞ்சிருக்க முடியுமா? நுழைஞ்சிருக்கே முடியாது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல் அந்த ஒன் மேன் போகிறது. அந்த அம்மா ஒன்றுமே செய்ய முடியாது. லேடியா மோடியான்னு அந்த அம்மா கேட்டாங்க. அந்த ஒரு வார்த்தைக்காக அந்த அம்மாவை க்ளோஸ் பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் கட்சியில் பாதிக்க போகிறது பள்ளத்தில் எப்போவுமே மேலே போக பள்ளம் ஒன்று இருக்குது, அதில் பள்ளத்தில் விழுந்துருவாங்க. அதை நினைக்கல. ஆனால் அவங்க ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காங்க. மக்கள் கேஸ் விஷயமா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நடுத்தர மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஐயோ உண்மையே ஒரு சிஎம் தமிழ்நாட்டில் ஒரு சிஎம் கேட்குறாரு, பதில் சொல்லணும்ல, பதிலே சொல்லியவர். என்னடா கேஸ் விலை ஏறி போயிடுது, 400 ரூபா காங்கிரஸ் பில்லில் கேஸ். இது எவ்வளோ? 400 ரூபா. இன்னைக்கு 1000 ரூபா நிற்கிது காங்கிரஸ். அநியாயத்துக்கு பிஜேபி 1000 ரூபாய் ஏற்றிக்கிட்டு உன்னுடைய 28 பேர் மோடிஜியுடைய 28 பேர் லண்டனில் உட்காந்துக்கிறாங்க கொள்ளை அடிச்சுட்டு. எல்லாம் 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி கிட்ட எல்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு நீ விஜய் மல்லையா எவ்வளோ தப்பு பண்ணிடுறான். அவனுக்கு ஒன்றுமே செய்யாமல் அவனுக்கு பாஸ்போர்ட் கொடுத்து அங்கீகாரம் கொடுத்து லண்டனில் தங்க வச்சிருக்க. அதை நீ முதல்ல பிடிக்க வேண்டியது என்ன? கருப்பு பணம் ஒழிச்சிடறேன்ட்டு ஒழிக்கவே இல்லை. நீ 15 lakhs தரேன்னு சொல்லி சீட்டிங் பண்ணிட்ட. பீகாரில் 10,000 கொடுத்து ஓட்டு வாங்கிட்ட. உண்மையா நீ ஜெயிக்கக்கூடிய தன்மை தான் உன் சிங்கமாகும். பிஜேபின்னா நீ தனி மனுஷனா நின்று ஜெயிச்சு காமி. திமுக நிற்கிற மாதிரி நினைச்சு காமி. நீ அந்த அளவுக்கு உனக்கு சக்தி கிடையாது. உனக்கு திமுக எப்பவும் கோட்டையை அழிக்கவே முடியாது. 75 வருஷம் கட்சி மாதிரி அண்ணா ஆரம்பிச்சு, பெரியார் ஆரம்பிச்சு, இன்னைக்கு கலைஞர் முத்தமிழர் அவர் ஆரம்பிச்சு, தளபதி ஆரம்பிச்சு, உதயநிதி நீ போய் இன்னைக்கு எங்கேயோ போகுது. குடும்ப அரசியலே கிடையாது. இது ஜென்ரலாக எப்பவுமே வர அரசியல் தான். இது குடும்பத்துக்காக செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் மக்களுக்காக செய்ய வேண்டியது. மக்கள் சேவை பண்ணியிருக்காரு. மக்களுக்காக கண்டிப்பாக ஓட்டு போடுறதுக்கு ரெடியாகிறாங்க. யார் நாங்கள் ஓட்டு போடலாம் விட மகளிர் ஓட்டு போடுறதுக்கு ரெடியாகிறாங்க. அந்த அளவுக்கு விக்கிரமாகறாங்க. நம்ம தலைவரை பார்க்கணும், நம்மளர் விழணும், உதயநிதிக்கு ஓட்டு போடணும், தளபதிக்கு ஓட்டு போடணும், இப்படி தான் ஆர்வமாகறாங்க மக்கள். நீங்கள் இதுதான் உண்மை.